வணக்கம் வாரும் நேயர்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம்னா, நேற்று நான் என்னுடைய எக்ஸ் தளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதுவும் குறிப்பாக குமரி முதல் கிளவி வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்ட ஒழுங்கு மற்றும் சீரழிவு, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், அதை தாண்டி கொலை, கொள்ளை, இப்படி போன்ற அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்களை சொல்லணும்னா ஃபேக் என்கவுண்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து காவல்துறையில சென்ற அரசாங்கம் எந்த விதமான சட்ட ஒழுங்கை பற்றி அக்கறை எடுத்துக்காம மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி தமிழக வெற்றி கழகம் இது போன்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் நிச்சயமா அவர் ஏத்துக்க மாட்டார். ஏன்னா நான் ஏன் இந்த அதிகாரின்னு சொல்ல வரேன்னு நான் என்னுடைய எக்ஸ்தலங்கள்ல போது சொல்றேன். நான் ஏற்கனவே தொடர்ந்து ஒரு 3 காணொலியை நான் வெளியிடும் சொல்றேன். டேவிட்சன் தேவாசீர்வாதம் மத ரீதியாக ஒரு சில நபர்களை அழைத்துக் கொண்டு அவரிடம் போய் விஜய் அவர்களை பார்ப்பதற்கான விஷயங்களை பார்க்கிறாரு. சில பாதிரியார்கள் உள்ள போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி மூலியமாக யார் அவர் கூட நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த அதிகாரி மூலமா போறாங்க. அடுத்தது வேறொரு ஊடகவியலாளர் மூலமாக போனாரு. அதே போர்வையில அந்த சுத்தி வந்த அந்த காவல்துறை அதிகாரி யாரும் இல்லை, டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம். அந்த டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் கடந்த ஆட்சியில பண்ண சட்டவிரோதமான செயல்பாடுகள், குறிப்பாக ஃபேக் பாஸ்போர்ட்டுடைய வழக்கு, நான் அதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டேன். அவர் என்னமோ கிளீன் ஷீட் மாதிரி சில நீதித்துறையில வாங்கிட்டு வந்தாரு. என்ன சிறையில வச்சுட்டு அந்த பாஸ்போர்ட் கேட்ட முடிச்சுட்டு அவர் நல்லவர் வல்லவர், நான் அந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வாங்கினார் தீர்ப்பு. அந்த நேரங்களில் என சிறைச்சாலையில பொய் வழக்குகளை இவங்க 2 பேருமே, சென்னை மாநகரத்துடைய முன்னாள் காவல் ஆணையர் அருண் அவர்களும் திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்களும், இவர்கள் ஒரு கூட்டு, அதை 2 பேருமே ஆப்போசிட் டீம். ஆனா என்னுடைய விஷயங்கள்லயோ சவுக்கு சங்கர் அவர்கள் பிரச்சனைகளையோ 2 பேரும் ஜாயிண்ட் அடிச்சு நமக்கு எதிரி, பொது எதிரி இவங்க 2 பேரும். அதனால 2 பேருமே நம்ம தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வழங்கப்படுவோம், சென்னை முழுக்க இங்க வழங்கப்படுவோம், பார்த்துக்கலாம், இவங்களை விடவே கூடாது. பாஸ்போர்ட் கேஸ் நடந்த சம்பவங்களை இவங்க வெளிப்படுத்திட்டு நீதிமன்றத்தில் போய் நம்ம அசிங்கப்படுத்தினாங்க. நான் இப்ப உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போறேன். ஏன்னா காணொலியே சொல்ல வந்தது, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் டேவிட்சன் தேவாசத்துக்கு பால் விற்க அனுப்பியிருக்காரு. பாலில் கூட அவர் கலப்படம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு நபர். ஏன்னா அரசியல்வாதியை விட மிக மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்பட்டாங்க ஒவ்வொருத்தருக்கையும். அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையில திரு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை பெரம்பூர் பகுதியில அவர் தேர்தலில் பிரச்சாரம் செய்ய போது, அன்றைக்கு இருந்த சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் வட்டச்சாலை விட, வண்டு முருகனை விட மிக கேவலமாக திமுகவுடைய ஒரு அடியாள் போலவோ, ஒரு தொண்டன் மாதிரி கூட சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு அடியாள் போல தான் அருண் அவர்கள் அவ்வளவு தாவக்காக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் அன்றைக்கு இருந்த விஜய் அவர்களுக்கு பாதுகாப்புன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப அலங்கழிக்கிறது, அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாத அளவுக்கு நெருக்கடிகள். குறிப்பாக சேகர் பாபு அவர்களும், முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும், திரு அருண் அவர்களும் என்ன மாதிரியான உடன்பட்டு 2 பேருக்குள்ள அவ்வளவு மோசமான தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கி எத்தனை வழக்குகள், எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அந்த தொண்டை எந்த மாதிரியான வரி உணர்வோட இருந்திருப்பான். அவங்க குடும்பத்தாருக்கும், அந்த தாவேக்கா தொண்டருடைய குடும்பத்தாருக்கும், ஏன் பொதுமக்களுக்கு எவ்வளவு பொய் வழக்குகளை போட வச்சாங்க. இப்போ அசிங்கமே இல்லாம, வெக்கம், மானம், சூடு, சொரணை கூட இல்லாம அந்த அதிகார வர்க்கத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ன்றவர், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ன்றவர் எவ்வளவு பெரிய பதவி, தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய, நாட்டு மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு நபர்கள், இப்படி அதான் சொன்னேன். தமிழ்நாட்டில் நிறைய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு, ஐஏஎஸ் ஆபீசர்கள் மிக திறமையான அவர்கள்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரோம். இது திரு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நம்ம எதுக்காக இந்த காணொலியில சொல்றோம்னா, அருண் அவர்கள் உங்களை சுத்தி ஒரு டீமோட செட் பண்ணி லாண்டாடு நம்ம தமிழ்நாட்டுடைய ஏடிஜிபி சட்ட ஒழுங்கை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு உங்க பின்னாடி வட்டம் அடிச்சுட்டு வராரு. அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக சொல்றேன், ஒருவருடைய வழி என்ன என்பது உங்க தொண்டனுடைய வழி உங்களுடைய வழியாக இருக்கணும். ஒவ்வொரு அந்த சென்னை மாவட்டத்துல இந்த அருண் அவர்கள் அராஜ போக்கு, ஏன் உங்களுக்கு கேளுங்க, உங்களுடைய இன்னொரு அமைச்சரான ஆதவ அர்ஜுனா அவர் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் என்ன? சாதாரணமா
பெண்கள் மீது பாட்டிலை வீசுவதும் கல்லடிப்பதும், அந்த பெண்கள் மீது வந்து பல வன்மமான விஷயங்கள்ல வந்து சோசியல் மீடியாவில் அசிங்கமான வார்த்தைகளை பதிவு பண்ணி அவங்க அந்த பெண்களுக்கு குடும்பத்தை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற அளவுக்கு அவ்வளவு மென்டலி ஹராஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய தாவேக்கா தொண்டர்கள் அதையும் தாண்டி வந்து ஸ்டபன் நின்று அந்த வலியை தாங்கிக்கிட்டாங்க. அவ்வளவு வந்து ஒரு திமுக இயக்கத்தை சார்ந்த ஒரு தீய சக்தியாக செயல்பட்டவர் தான் இந்த அருண் அவர்கள். தயவு கூர்ந்து அவர்கள் உங்களுக்கு பின்பாக பல விஷயங்கள்ல உங்களை வந்து நோட்டமிடுறாங்கன்னா, அவர் திமுகவுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இந்த 2 அதிகாரிகள் என்னென்ன வழியெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு அந்த அதிகபட்சமாக காவல்துறையோட தான் உங்களுக்கு வந்து அன்னைக்கு பிரச்சனைகளே இருந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு நெருக்கடிகளை இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு திமுகவுடைய ஒரு வட்டச் செயலாளர் மாதிரி மிக மோசமான முறையில் உங்களை நடந்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க வெற்றி பெற்றதுனால மட்டும்தான் அந்த தொண்டர்கள் இன்னைக்கு வரையும் உயிரோடவும் உணர்வோடவும் அந்த வலியோடவும் இன்னும் இருக்கிறாங்க. நீங்க மட்டும் அதுல சில விஷயங்கள் இந்த எதிராக தீர்ப்பு வந்திருந்தால், இன்னும் சொல்ல போனால் நீங்க 108 தொகுதிகளில் தனி பெரும்பான்மையோடு நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. அதுவே வந்து மைனாரிட்டி அரசு. அந்த மைனாரிட்டி அரசை இவ்வளவுக்கு மோசமாக அந்த மைனாரிட்டி அரசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வாக்கு வங்கிகளை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லைன்னா நீங்க அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க முடியாத காரணம் இந்த ஐபிஎஸ் அதிகாரியான அருண் அவர்களும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான். தமிழ்நாடு முழுக்க இவர்களால் கெட்ட உங்களுடைய பணிகளை வந்து உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை வந்து இவங்க சிதற வச்சது. ஒரு திமுக காரன் வந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை இவங்க செஞ்சாங்க இந்த 2 அதிகாரிகள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி அவர் வேற ஒரு வன்மம் முடித்தவர், திமுகவுடைய தொண்டர் படை மாதிரி சேர்ந்த ஒரு ஆளு. உங்க கூட பின்னாடி சுத்தி வந்து எப்படியாவது சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ஆகி, ஏற்கனவே அவர் வந்து அருண் அவர்கள் வந்து உங்க இதே இயக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா, உங்களுடைய ஆட்சியில அவர் இந்த 10 நாள்ல நடந்த சம்பவங்களை சொல்றேன். வெக்கம், மானம், சூடு, சொர்ணை இல்லைன்றது மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, அப்படி ஒரு வெக்கம் இல்லாம வந்து அவர்களை வந்து பார்த்து சால்வ போடுறது, இத மாதிரி ஒரு மானங்கட்ட செயல் ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி இருக்க வேணும்? உங்களை பார்த்தா வந்து ஒரு உதாரணமா இளைஞர்கள் பார்க்க வேண்டிய காலகட்டத்துல அடியாள் மாதிரி வேலை செய்யற நீங்க எப்படி இன்னொரு பழிவாங்கும் தொடரத்தை பண்ணிட்டு அந்த சிஎம் சந்திக்கிறீங்கன்னா சிரிச்சுட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு. அதனால நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் இது போன்ற அதிகாரிகள் உங்களை சூழ்ச்சியில வீழ்த்துவதற்காக அதுக்கான சில ஆட்களை நிறுவியிருக்கிறாங்க. அவர் யார், எப்படிப்பட்டவர்கள் என்னன்றது நான் விரைவில் தொடர்ந்து சொல்லிட்டே வருவேன். இவருக்கு ஒரு தக்க பாடத்தை இந்த அதிகாரிக்கு நீங்க கற்பிக்கணும். ஏற்கனவே நீங்க நல்ல பதவியெல்லாம் உங்க ஆட்சிக்கு உங்களுடைய வரக்கூடாது, நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் மிக கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்த இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்கள் உதயச்சந்திரன், டேவிட்சன் தேவாசீர்வாதம், சுப்ரியா சாஹு ஐஏஎஸ், முருகானந்தம் ஐஏஎஸ், இப்படி காவல்துறையில வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம், அருண் போன்றவர்கள், இன்னும் சில ஐபிஎஸ் ஆபிசர்கள் அதை முகத்திரையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வருவோம். நீங்க ஏன்னா உங்களை வந்து வேறொரு வட்டத்துக்குள்ள திமுகவுடைய கஷ்டத்தில் கொண்டு வர அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு விசுவாசமா வேலைக்காரங்க. அந்த விசுவாசமான வேலைக்காரர்கள், திமுகவுடைய வேலைக்காரர்கள் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதை நீங்க உஷாராந்து பாருங்க. இந்த காவல்துறை அதிகாரியுடைய எந்த அளவுக்கு வன்மம் பிடித்தவர் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதல்ல. நீங்களே உங்க கட்சிக்காரர்களே நீங்க ஒரு செலக்ட் பண்ணி பாருங்க, எப்படி எந்த அளவுக்கு வழியை கொடுத்துருப்பாங்கன்றத. அது போன்ற அதிகாரிகளை நீங்க அற்புதப்படுத்துங்கள். நம்ம ஏன் வந்து முன்னாள் காவல்துறை ஆணையர் அருண் அவர்களை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர் யாருக்குமே விசுவாசமா இருக்க மாட்டார். விசுவாசமா இல்லாம நான் இப்ப சொல்லல, அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் ஆவி நிறுவனத்துல விஜிலன்ஸ் ஆபீசரா போட்டாங்க. அப்ப இருந்த உளவுத்துறை அதிகாரி அவர்கள் வந்து அவருக்கு மனைவிக்கு உறவுக்காரர் முறையில் எடப்பாடி அவர்களிடம் பேசி அவரை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படியாப்பட்ட நபர் குறிப்பாக வந்து அதிமுக ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் திமுக ஆட்சி வந்துருச்சு. அந்த ஆட்சி வரும்போது அவர் யாருக்கும் விசுவாசம் இல்லாத ஆள் அப்படின்றதுக்கு நான் முக்கிய காரணமாக என்னுடைய பழைய வீடியோவுக்குள்ள நான் போடுறேன். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை அவ்வளோ மோசமான வசைப்பாடி சேலத்தில் அவர் வந்து விமானத்துக்கு பயணம் பண்ணுறாரு எடப்பாடி அவர்கள். அவருடைய சீட்டிலிருந்து மாறி போய் அவருடைய திரும்ப போய் உள்ள தமிழக முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்களை கடு கேவலமாக விமர்சனம் செய்து, நீங்க தான் வரப்போறீங்க, உங்களுக்கு நான் தான் இருப்போம், எப்பவுமே வந்து எங்க மனைவி சொல்லிட்டாங்க, அவங்க நமக்காக நம்ம எப்போ வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி
ஆதாரபூர்வமாக நான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோவை இதில் பதிவு பண்றேன். அந்த சீட் நம்பரோட அதில் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், இவர் யாருக்குமே விசுவாசம் இல்லாதவர், எண்ணங்களும் சிந்தனைகளும் வக்ரம் மிக நிறைந்த ஒரு நபர். அதனால தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயவு செய்து இது போன்ற நபர்களை, இந்த போன்ற காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். இந்த வழி வேதனை உங்களுக்கு தெரியும். நான் பலமுறை சொல்வதற்கு காரணம், இது போன்ற மோசமான அதிகாரிகள் தமிழ்நாட்டில் நிலவி வர்றதுனால தான் தமிழக காவல்துறைக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே அவப்பெயரை உருவாக்கக்கூடிய இந்த டேவிட்சன், தேவாசிரம், அருண் போன்ற இந்த அழுக்கு பிடித்த நபர்களை தயவு செய்து துவச்சி தும்சம் வர்றதுக்கு நீங்க தான் சரியான ஆள் நினைக்கிறேன். உங்க ஆட்சி நல்லாட்சியாக இந்த மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்பது இந்த விசில் புயல் அவர்களுக்கும் இது என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.